ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து ஹெச்பி கேஸு. அது வந்து ஒரு சிலிண்டரு கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் இருக்கிறோம். அந்த சிலிண்டரை மேலே எடுத்துகிட்டு வரணும், ஃபுல் சிலிண்டரு. அதுக்கு வந்து ஹெச்பி காரணம் நான் பார்க்கும்போது அந்த ஹெச்பி கேஸ்காரங்க ஆப்பிடவே இல்லை. வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தா இண்டியன் கேஸ்காரங்க சிலிண்டரை சப்ளை பண்ணுறவங்க ஆப்பிட்டாங்க. அவங்கள்ட்ட அந்த சிலிண்டரை மேலே கொண்டாந்து வைக்க முடியுமான்னு கேட்டேன். இப்போ வந்து தமிழ்காரங்களாகட்டும் தெலுங்காரங்களாகட்டும் பசங்க யாரும் உழைக்கிறதுக்கு ரெடியாக கஷ்டமான வேலை செய்கிறதுக்கு நல்லா வடக்குத்தியர்கள் தான் வந்து எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க. அவனுக்கு நான் பண்ணுறது பேசுகிற தெலுங்கு புரியல, அவன் பேசுகிற ஹிந்தி எனக்கு புரியல. அது உள்ள ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டான். அவர் வந்து கேட்டார், அவன் நோ சொல்லிட்டு போயிட்டான், கொண்டு வந்து வைக்க மாட்டான்னு. ஏன்னா இண்டியன் கேஸ்க்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கேஸ் எங்கே இருந்ததை விட அவங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து வேறு கேஸ்காரங்க கொண்டாந்து வைக்க சொல்கிறோன்னா அவன் தெரிஞ்சு போயிட்டு கொண்டாந்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காசு தரேன்னு சொன்னால் கூட முடியாதுன்ட்டான். அது ஒரு வகையில் கரெக்டு தாங்க. அந்த கேஸ் சிலிண்டருக்காரங்க வந்து வேற ஒரு கேஸனை தொடக்கூடாது அப்படின்று அவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது 100% கரெக்டு தான். ஏன்னா கேஸ் சிலிண்டர் நீ ஏன் தொட்டன்றது அது பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிற்காலே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க, யார் கொண்டாந்து வச்சா மேலேன்னு பார்த்தா அது எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை தான். அவங்கவுங்க சிலிண்டர் அவங்கவுங்க தான் ஹேண்டில் பண்ணணும், அவங்க ஆளுங்க தான் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் இந்த விஷயத்தில் நம்ம இந்தியன் கேஸ்காரங்க கரெக்டாக இருக்காங்க போல் இருக்குது. எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது. எங்களை வைக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.